15வது ஸ்லோகம். த்வம் நித்யமுக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா. த்வம் நித்யமுக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா கூடஸ்த ஆதிபுருஷः भगवान् त्रि अधीशः. कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यधीशः. भगवान् त्र्यधीशः. भगवान् त्रि अधीशः. भगवान् त्र्यधीशः. यत् बुद्धि अवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या. यद्बुद्ध्यवस्थितिमखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितौ अधिमगः व्यतिरिक्तः आसे. द्रष्टा स्थितावधिमोगो व्यतिरिक्त आसे. त्वं नित्यमुक्त परिशुद्ध विबुद्ध आत्मा कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यधीशः. यद्बुद्ध्यवस्थितिमखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितावधिमुगो व्यतिरिक्त आसे. பகவானே நாராயணா, பகவான் ஆராக்கும் அப்படின்னு துருவன் சொல்றார். நீங்கள் ஆதி புருஷனாக்கும் நித்திய முக்தனாக்கும் പ്യോരന പരിശുദ്ധനാക്കും സർവജ്ഞാനിയാക്കും ആത്മസ്വരൂപിയാക്കും കൂടസ്ഥനാക്കും ത്രിഗുണങ്ങളോട് അധിപതിയാക്കും. അതേമാതിരി സ്വഭാവത്തെ പാക്കറവരാക്കും. അതേമാതിരി പരിപാലനം പണ്ണറവരാക്കും. எல்லா பிரயத்னங்களுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கிற. இதனாலேயே ஜீவனிலேந்து பின்னனாயிருக்க, வித்தியஸ்தமாயிருக்க. பகவானே துவம் நீங்கள் ஆராக்கும்னு நான் சொல்லட்டுமா? நித்தியமுக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா. சத்குண ரஜோகுண தமோ குணங்களிலேந்தும் ஷட்விகாரங்களிலேந்தும் நீங்கள் முக்தனாக்கும். இந்த திரிகுணங்களை கண்ட்ரோல் பண்றது நீங்களாக்கும். ஷட்விகாரங்கள் உண்டாகிறது இந்த திரிகுணங்களாலே ஆக்குமே. அந்த திரிகுணங்களையே கண்ட்ரோல் பண்றதாக்கும். அந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த திரிகுணங்களுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியாது. அதனால அந்த திரிகுணங்களிலேந்தும் ஷட்விகாரங்களிலேந்தும் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக்கும். ஜீவாத்மாவை நித்தியமுக்தன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு சாதிக்காது. வாசனைகள் ஒடுங்காத்ததாலியாக்கும் இந்த சரீரம் கிடைச்சு இந்த பிரபஞ்சத்துல வாழறதுக்கு சாதிக்கிறது. அப்படி இந்த வாழறதுக்கு வழிவகுக்கிறது இந்த வாசனா குணமாக்கும். பூர்ண சத்குணமூர்த்தியா இருக்கிற நீங்கள் நித்திய முக்தனாக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பந்தனமாக்கும். பந்தனத்துக்கு அதானது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனாக்கும் பகவானே. நீங்கள் பலவித அவதாரங்கள் பகவான் எடுக்கிறேன்னா கூடயும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அவதார லட்சியம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ணுவேன்? சொதாமத்துக்கு திரும்பி போயிடுவேன். ஓரோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்கும் பகவான் அவதாரம் எடுக்கிற. ஒரு மேடையில நாடக மேடையில நாடகம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நடக்கிறத பல பல ரூப பாவங்களில வேஷம் போட்டுண்டு ஆக்டர்ஸ் அங்க நடிப்பா.
அவ நடிக்கிறத அது நடிப்பாக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். பார்க்குற நமக்கு அது ஒரிஜினலாட்டுமா தோணும். அந்த நடிப்பு அப்படிங்கிறது முடிஞ்சது அப்படின்னாக்கா அவ டாக்டர் வேஷம் போட்டாலும் சரி, பிச்சைக்காரனோட வேஷம் போட்டாலும் சரி, சாமியோட வேஷம் போட்டாலும் சரி, அந்த வேஷத்தை அவுத்து வச்சுட்டு அவளோட வீட்டுக்கு போவா. அதே மாதிரி பகவான் துஷ்ட நிகிரகம் பண்ணி தர்ம பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு பல பல அவதாரங்கள் எடுக்கிறாள். அவதாரத்தோட லட்சியம் அப்படிங்கிறது பூர்த்தியாச்சு அப்படின்னாக்கா பகவான் என்ன பண்ணுவேள், அந்த அவதார ரூபத்தை அப்படியே வேண்டான்னு வச்சுட்டு சுதாமத்துக்கு திரும்பி போயிடுவேள். ஓரோ சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பகவானோடு அனுகிரகத்தால மட்டும்தான் நித்தியமுக்தனாகிறதுக்கு சாதிக்கும். அந்த நித்தியமுக்த பாவம் வரத்துக்கு வேண்டிட்டாக்கும் നമ്മളെല്ലാം ഭഗവാൻകിட்ட പ്രാർത്ഥனை நடத்தேண்டது. பகவானே, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற சாகரத்தில், துக்க சாகரத்தில் எனக்கு வாழறதுக்கே முடியலை. இந்த சமுத்திரத்திலேருந்து என்ன கரகேற்றணுமே பகவானே, எனக்கு நித்திய முக்தி கிடைக்கணுமே பகவானே, ஆனந்த பாவம் உண்டாக்கி தரணுமே பகவானே. நித்திய முக்தனானதுனாலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப ക്ലിയറാക്കും, പ്യുവറാക്കും, പരിപൂർണ ശുദ്ധനാക്കും. വിബുദ്ധൻ எப்பவும் ஜாகிரத் அவஸ்தையில நீங்கள் இருக்க. നമ്മളെല്ലാം தூங்குறதையும் ഭഗവാൻ സാക്ഷി രൂപത്തില് മുഴിച്ചുണ്ട് നമ്മളെ പരിപാലനം பண்ணிட்டு இருக்கார். നമ്മളെല്ലാം தூங்குறதையும் நம்மளோட சரீரத்தில் இருக்கிற பிளட் சர்க்குலேட் ஆகிறது. அதே மாதிரி மூச்சு விட்டுண்டு தான் இருக்கோம். பிராணவாயு பிரசரம் நடக்கிறது நமக்குள்ள. அப்போ ഇതൊന്നും നമ്മൾ ആക്ടിവേറ്റ് பண்றதல்ல. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை எடுத்து பார்த்தானாக்கா നമ്മൾ தூங்கினாலும் சரி, படுத்துட்டாலும் சரி, സ്വബോധമില്ലാക്കി കിടന്നാലും ശരി, അന്തந்த ടൈം ആനാ സൂര്യൻ ഉദിക്കത്താൻ ചേർത്, അസ്തമിക്കത്താൻ ചേർത്, கிரக நட்சத்திரங்களெல்லாம் அதாத இடங்களில் கரெக்டாக இருக்கத்தான் சேருது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சக்தி உண்டு. ഇതൊന്നും മനുഷ്യാളാ ഉണ്ടാക്കുന്ന ശക്തി கிடையாது. அந்த சக்தியாக்குமே பகவானே நீங்கள். ஜாகிரத் அவஸ்தையில பகவான் எப்பவும் இருந்துருக்கேள், எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்க. அப்படி இருக்கிற ஆத்மா பகவானே, நீங்கள் எல்லா இடத்துலையும் பரந்து ரொம்பி நிற்கிற கூடஸ்தனாக்கும். நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத சர்வவியாபியான பரமாத்மா அப்படிங்கிற நீங்கள் சமஷ்டி ரூபனாக்கும். ഓരോ ശരീരങ്ങൾക്കുള്ളയും ഞാൻ அப்படிங்கிற பாவத்தோடு கூடிட்டு വ്യഷ്ടി ரூபனாயிட்டு ஜீவாத்மா சாட்சி ரூபத்தில் இருக்கு. ஆதி புருஷா பிரம்மா உத்பவிக்கிறதுக்கு முன்னால அந்த நைமித்திக பிரளயத்துல பகவானே நீங்கள் ஆதி நாராயணனாயிட்டு ஆதிசேஷனில பள்ளி கொண்டிருந்த அப்படி அதிலேந்தாக்கும் சூக்ஷ்ம ரூபத்திலையும் ஸ்தூல ரூபத்திலையும் இருக்கிற எல்லாம் உண்டானது. சூக்ஷ்ம ரூபனாய் இருக்கிற வித்யை, ஸ்தூல ரூபனாய் இருக்கிற அவித்யை எல்லாம் உண்டாச்சு. பகவான் எல்லா பகங்களும் எல்லா குணங்களும் உங்களுக்கு இருக்கிறதுனாலேயாக்குமே பகவான் அப்படின்னு உங்களை சொல்லப்படுறது. பகம் இருக்கிறவன், குணம் இருக்கிறவன் பகவான். த்ரீ அதீஷா, 3 விதமான லோகங்கள் இருக்கு. பூர்புவஸ்வஹா, பூர்லோகம், புவலோகம், சொர்க்கலோகம். அந்த 3 லோகங்களையும் கண்ட்ரோல் பண்ற நீங்களாக்கும். அதனாலேயாக்கும் த்ரீ அதீஷா அப்படின்னு சொல்றது. 7-14 லோகங்களுக்கும் ஈஸ்வரனாக்கும் நீங்கள். பூமிக்கு மேல 6 பரலோகம், பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம். இதெல்லாம் சேர்ந்தாக்கும் 7-14 லோகமா இருக்கிற இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் கண்ட்ரோல் பண்றது நீங்களாக்குமே பகவானே. நன்மை இருக்கு, திண்மை இருக்கு, வித்யை இருக்கு, அவித்யை இருக்கு, இதெல்லாம் நீங்கள் தான். அவாவாளோடு வாசனா குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவ நல்லதை செய்யணுமா கெட்டதை செய்யணுமா அப்படின்னு டிசைடு பண்றதும் நீங்கள் தான். 3 காலங்கள் இருக்கே,
பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர், இந்த காலச்சக்கரம் சுற்றி திரியறது அதுக்கு காரணமே நீங்கள் தான் இந்த சுதர்சன சக்கரம் மாதிரி இந்த பூமியில இருக்கிற காலங்களை இப்படி சுத்த வைக்கிறார். சத்குண, ரஜோகுண, தமோ குணங்கள் கண்ட்ரோல் செய்யறது நீங்களாக்கும். ஸ்தூல சூஷ்ம காரண சரீரங்களை நீங்களாக்கும் கண்ட்ரோல் பண்ற. அப்படியெல்லாம் இருக்கிற உங்களோட கண்ட்ரோல்லையாக்கும் நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஸ்வதிருஷ்டியா பகவானே உங்களோடு ஞான பார்வை அப்படிங்கிறது, பகவத் தர்சனம் அப்படிங்கிறது அகண்டிதா வெட்டி முறிக்கிறதுக்கு சாதிக்காத்ததாக்கும். அகண்டிதையா அதை கட் பண்ணி முறிக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. பகவானோடு ஸ்திரமான ஞானம் அப்படிங்கிறது ஒருபோதும் மாறாத்ததாக்கும், சேஞ்சஸ் இல்லாததாக்கும், ஞான ஸ்வரூபனாக்கும். பகவானே நீங்கள் தட்சிணாமூர்த்தி தான், நீங்கள் யஜ்ஞ வராகமூர்த்தி தான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துல எல்லா உயிரினங்களோடும் ஞானம் அப்படிங்கிறது வித்தியஸ்தமாக்கும். மனுஷாளுக்கு இருக்கிற அந்த நாலெட்ஜ் அப்படின்னு பார்த்தாலும் பல டைம்ல பல புத்தியாக்கும் மனுஷாளுக்கே உள்ளது. ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற ஒரு மனுஷனோடு ஒரு நாளத்தை குணம் எடுத்து பார்த்தா காலையில சிரிச்சுன்னு இருப்பேன், அதுக்கப்புறம் டென்ஷனா இருப்பேன், கோபமா இருப்பேன், சங்கடத்தோடு கூடி இருப்பேன், மௌಢ்யமா உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ ஒரே மனுஷனோடு ரொம்ப ரொம்ப டேலண்டா இருக்கிற ஒரு மனுஷனோடு ஒரு நாளத்தை அந்த ஒரு புத்திய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே வித்தியஸ்தமான அவஸ்தைய பார்க்கறதுக்கு சாதிக்கும். அப்படி இந்த உலகத்துல எത്ര உயிரினங்களாக்கும் பகவானே இருக்கு. இந்த அத்தனை உயிரினங்களுக்கும் வித்தியஸ்தமா இருக்கிற புத்தியாக்கம் இருக்கு. நம்மளோட சிந்தைகளுக்கு அப்பாற்பட்ட பகவான் நம்ம சிந்திக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். திருடனோடு மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னும் நல்லவனோடு மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னும் பகவான் தெரிஞ்சுக்கிறார். 4 பேர் கூடி சேர்ந்து பேசுற இடத்துல வெளிப்படையா ஒன்று பேசுவா. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் அப்படிங்கறது அடுத்த வாளுக்கு தெரிஞ்சுக்க சாதிக்காது. ஆனா பகவான் உண்டே, பகவானுக்கு எல்லாரோட உள்ளுக்குள்ளேயும் என்னென்ன எண்ண ஓட்டங்கள் ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறத அவருக்கு கண்ணுல காணறதுக்கும் தெரியும். ஸ்திதௌ பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தோடு ரட்சைக்கு அதிமகா நிறைய யாகங்கள் செய்யப்படுறதே. அந்த யாகங்களுக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிற யஜ்ஞேஸ்வரனாயிருக்கிற பகவானாக்கும் நீங்கள். புத்தி அவஸ்திதிம் திருஷ்டுவா நம்மளோட புத்தியோடு அவஸ்தைய பார்த்து தெரிஞ்சுக்கிற பகவான் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட, நம்மளோட சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட பகவான். நம்ம பகவான் இப்படிதான் இருப்பார்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்ரீகிருஷ்ணனோட ரூபத்துல மட்டும்தான் பகவான் உண்டுன்னு சொல்ல முடியாது. அம்பாளோட ரூபத்துல மட்டும்தான் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. எறும்போட ரூபத்துல மட்டும்தான் பகவான்னு சொல்ல முடியாது. மனுஷாளோட ரூபத்துல பகவான்னு சொல்ல முடியாது. நம்ம பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து இதுதான் பகவான் அப்படின்னு அந்த ரூபத்துக்குள்ள பகவானை அடைச்சு போட முடியாது. நம்மளோட சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட பகவான். அப்படி இருக்கிற பகவான் பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு நிறைய யாகங்கள் எல்லாம் செய்யறோமே. அந்த யாகங்களுக்கெல்லாம் அதிபதியான யஜ்ஞேஸ்வரனான பகவானாக்குமே நீங்கள். ஆரெல்லாம் என்னெல்லாம் கர்மங்கள் செய்யறாளோ அந்த கர்மங்களுக்கெல்லாம் ஒரு பலன் கொடுக்கறது பகவானாக்கும். ஒரு வேலை பண்ணினா அதுக்கு ஒரு பெனிஃபிட் உண்டாவணும். நல்லது செஞ்சா நல்ல பெனிஃபிட், கெட்டது செஞ்சா கெட்ட பெனிஃபிட். என்ன விதைக்கிறோமோ அது கொய்யப்படும். நெல்லு பூமியில விதைச்சானா அதுலேருந்து உண்டாகிறது நெல் செடியாக்கும். ஒரு மாங்காயோடு கொட்டைய பூமியில குழிச்சு போட்டானா அதுலேருந்து உண்டாகிறது மாமரத்தோடு சின்ன செடியாக்கும். அதுக்கப்புறம் அது பெருசாகி மரமாயிட்டு வளர்ந்து அது பூத்து எத்தனை காலம் எடுக்கும் அதுலேருந்து
அந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு அந்த மாங்காயோடு கொட்டையை குழிச்சு போட்டு நிறைய வருஷங்கள் கழிஞ்சிட்டாக்கும் அந்த மாமரம் வளர்ந்து நின்று நிறைய பழங்கள் அதுலேருந்து தர்றது. அந்த மாம்பழத்தை குழிச்சு போட்டு மாம்பழத்தோட கொட்டையை குழிச்சு போட்டவன் சிலപ്പോൾ அந்த டைமில் உயிரோடையே இருக்க மாட்டான். அதை அனுபவிக்கிறவா வேற வல்லொருமா இருப்பா. அப்போ என்ன கர்மம் செஞ்சானாலும் அதனோட பலன் அப்படிங்கிறது கொடுக்கறது பகவானாக்கும். பகவான் தீர்மானம் பண்ணினார், நீ மாம்பழத்தோட கொட்டையை குழிச்சு போடுறதோட நிப்பாட்டிக்கோ, அது வளர்ந்து பெருசாகி அது சாப்பிட்றதுக்கான யோகம் உனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு. വ്യതിരിക്തഃ ആസേ, ബഹുമാനത്തോട് കൂടിയിട്ട് ഭഗവാന് അവൻ ഇവൻ നീ ഇപ്പടിന്നൊന്നും ചൊല്ലാതൊക്കെ റെസ്പെക്റ്റ്ഫുൾ ആയിട്ട് ധ്രുവൻ ചൊല്றார். துவம் பகவானே நீங்கள் ஆசே பிரவர்த்திக்கிறேளே இருக்கேளே. ஆஸ்தே அப்படின்னா இருக்காய் அப்படின்னு அர்த்தம், பிரவர்த்திக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் ஆயிட்டு ധ്രുവൻ சொல்றதாக்கும். அதனாலேயாக்கும் அங்க ஆசே அப்படின்னு சொல்லப்பட்டது. ஜீவாத்மாவிலேருந்து വ്യത്യസ്തമായിട്ട് நீங்கள் ஆசே இருக்கேள். ஆஸ்தே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆசே அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு ധ്രുവൻ சொன்னதையாக்கும் நம்ம பார்க்குறோம். ஜீவாத்மா அப்படிங்கிறது ശരീരങ്ങൾ വഴി കർമ്മബലങ്ങളെ അനുഭവിக்கிறது. பரமாத்மா அப்படிங்கிறது ஜீவாத்மாவுக்கு கர்மபலன்களை கொடுக்கிறது. நம்ம செய்யற ஏதொரு பிரவൃத்திக்கும் பிரதிபலம் தரது பரபிரமஸ்வரூபியாய் இருக்கிற பகவானாக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் பகவானே அப்படின்னு ധ്രുവൻ இங்க பகவான் கிட்ட சொல்றத பார்க்குறோம். அதனாலேயே விவித ரூப பாவத்தில் பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் செய்யற சக்தி ஆயிட்டும், அதானது சமஷ்டி ரூபத்திலாயிட்டும் எல்லாருக்குள்ளேயும் வெஷ்டி ரூபத்திலையும் யஜ்ஞஸ்வரூபனாயிட்டும் இருக்கிற சகாம ரூபத்திலையும் பரபிரம்மம் அப்படிங்கிற நிர்குண ரூபத்திலையும் பகவான் ஆக்டிவேட் பண்றார். பல ரூப பாவங்களில் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பகவானே எனக்கு நல்ல ஞானத்தை தரணுமே அப்படின்னு ധ്രുവൻ இங்க பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். പതിനാറാவது ശ്ലോകം. യസ്മിൻ വിരുദ്ധഗതയഃ ഹി അനിശം പതന്തി. യസ്മിൻ വിരുദ്ധഗതയോ ഹ്യനിശം പതന്തി വിദ്യാ ആദയഃ വിവിധ ശക്തയഃ ആനുപൂർവ്യാത്. വിദ്യാദയോ വിവിധ ശക്തയ ആനുപൂർവ്യാത്. തത് ബ്രഹ്മ വിശ്വഭവം ഏകം അനന്തം ആദ്യം ആനന്ദമാത്രം അവികാരം അഹം പ്രപദ്യേ. തദ്ബ്രഹ്മ വിശ്വഭവമേകമനന്തമാദ്യം ആനന്ദമാത്രമവികാര അഹം പ്രപദ്യേ. യസ്മിൻ വിരുദ്ധഗതയോ ഹ്യനിശം പതന്തി വിദ്യാദയോ വിവിധ ശക്തയ ആനുപൂർവ്യാത്. തദ്ബ്രഹ്മ വിശ്വഭവമേകമനന്തമാദ്യമാനന്ദമാത്രമവികാരമഹം പ്രപദ്യേ. സമസ്ത പദങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്തി ഒരേ മൂച്ച சொல்ல வேண்டிய ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் ஒரு ஸ்லோகமாக்கும் இது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தது பிரம்மா விஸ்வபவம் ஏகம் அனந்தம் ஆத்யம்
ആനന്ദമാത്രം അവികാരം അഹം പ്രപദ്യേ. ഇത് ചേർത്തി ചൊല്ലണം, നടുവിലെ ഗ്യാപ്പ് വിടപ്പെടാത്. തദ്ബ്രഹ്മ വിശ്വഭവമേകമനന്തമാദ്യമാനന്ദമാത്രമവികാരമഹം പ്രപദ്യേ. ഇപ്പടിന്ന് ചൊല്ലണം. യസ്മിൻ വിരുദ്ധഗതയോ ഹ്യനിശം പതന്തി വിദ്യാദയോ വിവിധശക്തയ ആനുപൂർവ്യാത്. തദ്ബ്രഹ്മ വിശ്വഭവമേകമനന്തമാദ്യമാനന്ദമാത്രമവികാരമഹം പ്രപദ്യേ. ഭഗവാനിലെ പരസ്പര വിരുദ്ധങ്ങളാണ് വിദ്யை അവിദ്யை, சிருஷ்டி சம்ஹாரம். இப்படி இருக்கிற சக்திகள் கிரமத்தில் ஜொலிச்சு பிரகாசிக்கிறது. பிரபஞ்சத்தோடு காரணகர்த்தாவாயிருக்கிற ஏகனாயிருக்கிற அந்தமில்லாத ஸ்வரூபத்தோடு கூடியிருக்கிற ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற நிர்விகாரனாயிருக்கிற பகவான நானிதா சரணம் பிராபிக்கிறேன் அப்படின்னு துருவன் இங்க பகவான் கிட்ட சொல்றதையாக்க நம்ம பார்க்கிறோம். விருத்தம் பரஸ்பரம் ஆப்போசிட்டாயிருக்கிற ஒரு விஷயத்துக்கு எதிர் விஷயமாயிருக்கிறது. ராத்திரி அப்படின்னா பகல், முழிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னா தூங்கின்னு இருக்கிறது. இப்படின்னு பரஸ்பர விருத்தமா இருக்கிற கதயா ரூபபாவங்கள், சின்னது பெருசு, ஞானம் அஜ்ஞானம், சத்து அசத்து, இப்படின்னு இருக்கிற பாவங்கள். அமீப முதலுக்கு பிரம்மா வரைக்கும் இருக்கிற சின்ன பொருள், சின்ன விஷயத்திலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இருக்கிற யஸ்மின் பரம்பொருளாயிருக்கிற உங்களில விவித பாவங்கள் அப்படிங்கிறது எப்பவும் சேர்ந்து இருக்கே பகவானே. உங்களோட சிருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம். அப்படிங்கிறது ஹி அதிசயமே தான். உங்களோட சிருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம். ஹி அது அதிசயம்தான். ஹி அப்படிங்கிறது அங்க உറപ്പിച്ച് ദൃഢമാ சொல்றது. அதிசயம் தான் பகவானே அப்படின்னு அர்த்தம். அனிஷம் பதந்தி எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த பாவம். விருத்தங்களான ரூபபாவங்கள் எப்பவும் சேர்ந்து இருக்கிற உங்களோட சிருஷ்டி. பகவானிலேருந்து வித்தியஸ்தமான ஒண்ணுமே இந்த பிரபஞ்சத்துல இல்லை. சத்து அசத்தெல்லாம் சேர்ந்தே இருக்கு ஒவ்வொரு சிருஷ்டியிலையும். நல்லது மட்டும் இல்லை, கெட்டது மட்டும் இல்லை, நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கு. பகவானிலேருந்து வித்தியஸ்தமான ஒண்ணுமே இந்த பிரபஞ்சத்துல காண முடியாது. சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற பாகவத தத்துவத்தையாக்கும். இந்த பாகவதத்துல ஃபுல்லா நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்திலையும் பகவான் ரொம்ப வழிஞ்சு நிற்கிறார். பகவான் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற சைதன்யம். எல்லாம் உண்டானது பகவானிலேந்தாக்கும். இதுதான் இந்த பாகவதம் ஃபுல்லா சொல்லப்படுறது. அதைத்தான் நம்மளும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். வித்யா ஞானம், அஜ்ஞானம், இது ரெண்டும் சேர்ந்ததாக்கும் வித்யை. வித்யா அவித்யா இது ரெண்டும் சேர்ந்ததாக்கும் வித்யக்கான ரெண்டு பாவங்கள். வித்யா ஆதயா ஞானம் அஜ்ஞானம் இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆதயா அப்படின்னாக்கா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தொடங்கின விவித சக்தியா நிறைய நிறைய இருக்கிற சக்திகள். ஆனுபூர்வியாது கிரமப்படி ஆர்டர்லி ஆயிட்டு யஸ்மின் அந்த பரம்பொருளில் தான் சேர்ந்து இருக்கு. பரம்பொருள் இல்லாதக்கு இங்க வித்யையும் இல்லை அவித்யையும் இல்லை, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. இந்த பிரகிருதியிலே இருக்கிற சத் அசத் அத்தனையும் பகவான் தான். பகவானிலிருந்து வேறிட்டு ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் இருக்கிற தது பிரம்மா உங்களை அகம் நான் பிரபத்யே சரணம் பிராபிக்கிறேன்.
பிரம்மமே ஆன உங்களை நான் இதா சரணம் பிராபிக்கிறேன். விஸ்வபவம், இந்த பிரபஞ்சத்தோட உள்பவத்துக்கு காரணமான பிரம்மம், ஏகம் அத்வைத பாவமாயிருக்கிற பிரம்மம், ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தை இருக்கிற அவித்யை, அதே மாதிரி ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தை இல்லாத பிரம்மம். அவித்யை அப்படிங்கிறது பிரபஞ்சம், வித்யை அப்படிங்கிறது பிரம்மம். சத்தியமா என்ன இருக்கோ அதுதான் பிரம்மம். உண்மைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அசத்தியத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் உண்மை. அனந்தம் என்று அப்படிங்கிறது காண முடியாத அந்த பிரம்மம் எல்லா இடத்திலையும் பறந்து நிற்கிற தேஜஸ்வியான பிரம்மம். ஆனந்த மாத்திரம் சச்சித் பரமானந்த ஸ்வரூபனாயிட்டு இருக்கிற பிரம்மம். அவிகாரம் ஷட்விகாரங்கள் இல்லாத பிரம்மம். குணாதீதம், சத்குணம் ரஜோகுணம் தமோ குணங்கள், இந்த குணங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதே பரம்பொருளாக்குமே. அப்போ இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பிரம்மம், இத்தனையெல்லாம் விசேஷணங்கள் இருக்கிற அந்த பரபிரம்ம மூர்த்தியை நானிதா சரணம் பிராபிக்கிறேன் அப்படின்னு துருவன் பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்றார்.